ரைட், பேசலாம். அக்னேஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க இந்த மொழி திணிப்பு, நிதி ஒதுக்கீடு, இப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான சிக்கல்கள் வரும்போது அது கொஞ்சம் அதிமுக, ஏன்னா அதிமுகவும் இதில் உறுதியாக இந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது ஷானவாசத்தை குறிப்பிட்டு கேட்குறாரு, எப்படி பார்க்குறீங்க? இது பேரறிஞர் பெருந்தை அண்ணா ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக தான் இன்று வரை பார்க்கப்படுகிறது. காரணம், இருமொழி கொள்கை தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத தான் பாராளுமன்றத்திலையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதைத்தான் திராவிட கட்சிகளும் இன்று வரை அதை பின்பற்றிட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைந்ததா அல்லது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமாக சரக்கு மற்றும் சேவை வரியில் அதிகமாக மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறையா கொடுக்குற மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி மராட்டி, ரெண்டாவது உருது. அதே மாதிரி அடுத்து கர்நாடகா, அதற்கு பிறகு அந்த மாநிலம் பேசக்கூடியது கன்னடம், அதற்கு பிறகு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, அதற்கு பிறகு குஜராத் மொழி தான் பேசுகிறாங்க. ஆகவே இது இந்திய நாட்டில் மத்திய அரசாங்கம் அமல்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரியில் தங்கள் இயல்புக்கு இயன்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு வரி கொடுக்கிறது. இது பொருளாதார வளர்ச்சி. அப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதல்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், ஒன்று மிசோராம், அங்கு மிசோ மக்கள் மிசோ மொழி தான் பேசுகிறார்கள். அடுத்து பிரதான மொழியாக ஆங்கில மொழியே பேசுகிறாங்க. ரெண்டாவது லட்சத்தீவு, அங்கு மலையாள மொழி பேசப்படுகிறது. மூன்றாவது கேரளம், அங்கு மலையாள மொழி பேசப்படுகிறது. ஆகவே கல்வியிலும் அதிகமாக பேசப்படுகிறது. இந்தியாவில் முன்னணி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ் மொழியே நமக்கு எப்படி உயர்ந்ததோ அது மாதிரி அந்தந்த மாநில மொழியை முன்பு படுத்தி தான் அதை வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இங்கே இதில் இந்தியாவிலேயே ஹிந்தி பிரச்சார் சபா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாக மாணவர்கள் அக்கறையோடு இந்தி மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய சட்டம் விதி அது அல்ல. அதிமுகவினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைப்பாடும் இருமொழி கொள்கைதான், அண்ணாவின் கொள்கைதான் திராவிட கட்சியினுடைய நோக்கமா இருக்கிறது. ஆகவே சரி ரைட்டு, இது மாநிலத்துக்குள்ள ஓகேப்பா, நீ வெளிநாட்டுக்கு போனா அங்கு இணைப்பு மொழியாக ஆங்கில மொழி. நீங்க முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களுக்கு 14 மொழிகள் தெரியும். மறைந்து போன ஆளுமை மிக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு 9 மொழிகள் தெரியும். அதில் 7 மொழிகள் பேசவும் எழுதவும் தெரியும். ஆகவே இவைகளெல்லாம் தனி மனிதர்கள் விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய கல்வி. ஒரு அரசாங்கத்தின் கொள்கை அப்படிங்கிற போது பாராளுமன்றத்தில் நம்ம பேரறி பெருந்தகை அண்ணா அவர்களுடைய விவாதம் வச்சதையே இன்னைக்கு பாதி பேர் பல பேர் நம்ம மறந்துட்டோம். ஏப்பா வந்து நிறைய பேசக்கூடிய இந்தி தானே பேசுறோம் அப்படின்னா ஏன் நீங்க வந்து அதை பண்ணல அப்படின்னு கேட்டபோது, அப்படின்னா அப்புறம் ஏப்பா குறைச்சி இருக்கக்கூடிய மயிலை நீங்க தேசியதா எடுத்துக்கிட்டீங்க, காக்கா தானே நிறைய இருக்கு, காக்காவை நீங்க தேசிய பறவையை ஏத்துக்கிறலாமே என்று கேட்ட தமிழ்நாட்டில் என்றைக்கும் அவர் புகழ் மங்காத ஒரு இது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல சென்ற ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் ஏறத்தாழ 9.5 லட்சம் மாணவர்கள் இந்தியில் தேர்ச்சி பெறவில்லை. ஆகவே இவர்கள் பாடம் எடுக்க வேண்டியது வடபுலத்துக்கு தானே தவிர, நீங்கள் பணம் ஒதுக்குங்க, அது மாநில அரசு முரண்பாடு இருக்குமே ஆனால் அது சட்ட ரீதியாக அவங்க வந்து சந்திப்பாங்க. ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்தியாவிலேயே 2030 அல்லது 2050 இந்திய அரசு GOR ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியை எப்ப அறிவிக்காங்களோ அந்த திட்டமிடல் 2019 அதிமுக ஆட்சியிலே 51.4 விழுக்காடு அடைஞ்சிட்டோம் தமிழ்நாடு. அதை விட இன்றைக்கு முன்னேறித்தான் இருக்கிறது. அதான் இப்ப மும்மொழி கொள்கை ஏற்றாதான் நிதின்னு சொல்றாரு பிரதான். அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக என்ன சொல்லணும் அதுல? இல்ல சார், அது ஏற்கனவே சொல்லிருச்சு சார், என்ன சொல்லிருக்கு? இருமொழி கொள்கை தான், அதுல மாற்றமே இல்ல. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்ப மொழி அடிப்படையில பிரிவினைகளை உருவாக்க முயன்றவர்கள் தோல்வி அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? அது அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள், அதுக்கு அவர்கள் பதில் சொல்லிக் கூறுவார்கள். நம்முடைய அமைச்சர் பேசுறாரு சார். அதுதான் சார் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வளர்ச்சியை நோக்கியதா அல்ல? நான் இப்படி கேட்கிறேனே, இந்தியாவில் 8வது அட்டவணையில் வெறும் 18 மொழிகள் மட்டுமே இருந்தது. ஆனால் முந்தைய பாரதிய ஜனதா ஆட்சியில் அன்றைய உள்துறை அமைச்சர்
லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் தான் 4 மொழிகளை சிந்தி உள்பட 4 மொழிகள் சேர்த்து 22 மொழிகளை கொண்டு வந்தார்கள். நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் இந்தியா முழுவதும் 22 மொழிகளையும் தேசிய மொழிகளாக ஆக்க முடியுமா? இது பல்வேறுபட்ட இனம், மொழி, ஜாதி எல்லாம் கொண்ட நாடுதான் இந்தியா. நான் இப்ப கேட்கிறேன், நம்முடைய ரூபா நோட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே எல்லாமே இருக்கு அக்னி. ஒரே அததான் சார் ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இது ஒரு தேர்தல் பரப்புரை நேரத்துல இது போன்ற சிக்கல்களையும் அதிமுக சந்திக்க வேண்டி வருதா? ஏன்னா முரண்பட்ட கருத்துக்களோட ஒரு கூட்டணி வருது. பாத்தீங்களா சார், எப்படி அழகா அப்படி திருப்பி விட்டீங்க பாருங்க சார். இல்ல நான் கேள்வி என்னன்னு கேக்குறேன், மத்திய அரசாங்கம், மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கும் அது அதிமுக என்ன நிலைப்பாடு? அதிமுக ஒரே ஒற்றை நிலைப்பாடு, ஒற்றை நிலைப்பாடு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட். நீங்க வாங்க. ஒற்றை நிலைப்பாடு. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அரசின் ரீதியாக போகிற போது, ஆனா இவ்வளவு நாள் நம்ம கல்வி இன்னைக்கு சிறந்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை, அதை மறுக்கவே முடியாது. ஆனா இவ்வளவு நாளா நீங்க ஏப்பா கல்வியை 76ல நடந்ததுல 42வது சட்ட திருத்தத்துல கொண்டு போய் கல்வியை பொதுப்பட்டியல வச்சாங்களே, 17 ஆண்டு காலம் திமுக அந்த எந்த நடவடிக்கை எடுக்கலையே, மத்திய அமைச்சர்கள் அதிகமா பங்கேற்றது நீங்க தானே, இன்னைக்கு மட்டும் கல்வியை புலகாங்கிதம் அடையிறீங்களே அப்படின்னு கேட்க முடியுமா? நிந்திக்கிறீங்களே. ஒரு மொழியை வச்சு தான் அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் அரசாங்கங்களுக்கு இருக்குமே, ஆனால் அது அரசுதான் தீர்வை தேட வேண்டும். இல்ல மொழியை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுது. அந்த கருத்தை தான் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. சொல்லிட்டாரு சார், அதிமுக கருத்து அதானே. ஒருபோதும் ஏற்காது. எஸ், ஏற்காது. அததான் சொல்லியாச்சு. இல்ல நான் எனக்கு எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாடு அது. எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. அதிமுக இல்ல எப்படி கொம்பு சீவிட்டார் பாருங்க. அரசாங்கம் சார் அதிமுகவோட நிலைப்பாடு இருமொழி கொள்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். மாற்று கருத்து இல்ல. அங்கதான் சார் நம்ம விளக்குறோம். அங்கதான் நம்ம விவாதத்தை விட்டு தர்மேந்திர பிரதான் அவர் சொல்றது மாநில அரசினுடைய செயல்பாடுகள். ஆனால் அதுக்கு மாநில அரசு என்ன பதில் சொல்லணும்? செயல்பாடு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சட்ட ரீதியா எதிர்கொள்ள வேண்டியது மாநில அரசோட செயல்பாடு என்னவா சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒண்ணு இல்ல. அதிமுக சொல்லல, எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி அவங்க அவர் என்ன சொல்றாரு, ஷானவாஸ் என்ன சொல்றாரு, அரசுக்கு தவிர்த்து யாருமே இங்க எதிர்ப்பது இல்லை அப்படின்றார். அதாவது அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது, அரசு உச்சநீதிமன்றத்தை எப்படி எல்லாம் கிட்னி திருட்டுக்கு 5 IPS அதிகாரிகள் கொண்டதற்கு நேர உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்களே, இந்த மொழிக்கு அரசு நாடுமா? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இல்ல உன் கூட்டணி கட்சி அல்லது வரப்போற கட்சி இந்த ஜோசி இங்க எதுக்கு? மத்திய அரசு, மாநில அரசு, நீங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு சொல்றாரு. நிலைப்பாடு என்பது வேற, அரசின் கொள்கை முடிவு என்பது வேற. எதிர்க்கட்சி முடிவெடுக்க முடியாது, கட்சி தானே ஆளுங்கட்சி தான் முடிவெடுக்க முடியும். ஆகவே ஆளுங்கட்சி தட்டி கழிப்பதற்கு எதிலெல்லாம் அக்கறை செலுத்தக்கூடாதோ அதை ஒரு இஷ்யூவா எடுத்து காட்டுறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.